டக்கு பிளேவா கொடுப்பீங்க, அது உங்க பிளே ஃபுல்லா அப்படித்தான் இருக்கும், கலாய்க்கிற மாதிரி. த்ரிஷா விஜய் சம்பந்தமா உங்களுடைய கருத்து இங்க வந்து விமலையும் அனுஷ்காவையும் பேசுங்க. அனுஷ்கா விமல் பேசணும் ஆசை இருக்கா அப்படின்னு இருக்கா அவங்களுக்கு? சனாஸ்கான் சொல்ல வரும்போது அண்ணன் மாறி அனுஷ்கான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு யாரும் ஆதரவு முதல்ல எனக்கு ஆதரவு கொடுங்க. சார், இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா திரைப்படங்கள் வெளியாவதற்கு பல நெருக்கடிகள்லாம் இருக்குன்ற மாதிரி நிறைய நடிகர்களும் சொல்றாங்க. பெரிய பட்ஜெட் படம், சின்ன பட்ஜெட் படம்லாம் பிரிச்சு பேசுறாங்க. இங்கேயுமே அந்த பார்ஷியாலிட்டி வந்துருச்சு. இது எப்படி நீங்க வந்து நடுவில் நீங்க வந்து இப்போ நடு இடத்துல இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. உங்களுடைய படத்துக்கு நீங்க கேரண்டியா படப்பிடிச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்ணுங்க? உங்களுடைய படங்களுக்கு அப்படி ஏதாவது நெருக்கடிகள்லாம் இருந்திருக்கா? இல்லைங்க, முதல்ல நல்ல படம் எடுக்கணும். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு தயாரிப்பாளர் கரெக்டா இருக்கணும். அது மாதிரி எங்களுக்கு வாட்ச தயாரிப்பாளர் ரொம்ப சிறப்பா படத்தை எடுத்தாரு. படத்தை நல்லபடியா நல்லா ரிலீஸ் பண்ணாரு அந்த தயாரிப்பாளர். இந்த மாதிரி தயாரிப்பாளர் கிடைச்சா ஒவ்வொரு படமும் நல்லபடியா ரிலீஸ் ஆகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.